வணக்கம். இந்துத்துவவாதிகள், பிஜேபி, RSS, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள் இது போன்ற நபர்களுடைய முகத்தில் கரியை பூச தொடங்கிவிட்டார்கள் இந்த நாட்டு இளைஞர்கள். முகமது தீபக் ஏற்றி வைத்த அந்த விளக்கை ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே ஏற்ற தொடங்கிவிட்டார்கள் இந்த நாட்டு இளைஞர்கள். அதே போன்ற ஒரு அழகான காட்சி லக்னோ யூனிவர்சிட்டியிலிருந்து வெளிவந்திருக்கிறது. நீங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வீடியோவில் இஸ்லாமிய இளைஞர்கள், இஸ்லாமியர்களுக்கு புனிதமான மாதமான ரமதான் மாதம், ரோசா அஃப்தார், ஒவ்வொரு இஸ்லாமியரும் காலையிலிருந்து இரவு வரை விரதம் இருக்கக்கூடிய வழக்கம், மசூதி போகக்கூடிய, நமாஸ் படிக்கக்கூடிய வழக்கம். இந்த வழக்கத்தை உடைப்பதற்காக யாரோ சதி வேலையை பார்த்திருக்கிறார். லக்னோ யூனிவர்சிட்டிக்குள் இருக்கக்கூடிய ஒரு மசூதி, பழமை வாய்ந்த மசூதி. இந்த மசூதியின் பெயர் லால் பராதரி மசூதி. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. லக்னோ யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய மாணவர்கள் நமாஸ் படிப்பதற்கு இந்த யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள இருக்கக்கூடிய இந்த மசூதியில் போய் வருவது வழக்கம். 22ஆம் தேதியும் அதே போன்று இந்த மசூதிக்குள் நமாஸ் படிப்பதற்காக போகும்போது திடீர் என்று இந்த மசூதியில் வெல்டிங் வைத்து, சீல் வைத்து பூட்டை போட்டிருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய அத்தாரிட்டியை சார்ந்த நபர் எந்த விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கவில்லை, எந்த விதமான அறிவிப்பும் கொடுக்கவில்லை. திடீர் என்று இந்த மசூதியை எதற்காக பூட்டினார்கள் என்று நீங்க பார்க்கும்போது யாருக்குமே எந்த விதமான விளக்கமும் கொடுக்க முடியும். வேற என்ன, அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், ஹிந்து மாணவர்கள், நீங்க இதே இடத்தில் தான் மசூதியில் நீங்க நமாஸை படிக்க வேண்டும், அதற்கான பாதுகாப்பு வேலையை நாங்க பார்க்கிறோம். அந்த இடத்தில் தறி விரிக்கப்பட்டது. இஸ்லாமிய மாணவர்களுக்காக அந்த மசூதி வாசலிலேயே நமாஸ் படிப்பதற்கான அனைத்து வசதிகளுமே செய்து கொடுக்கப்பட்டது. எதிரில் நிற்கக்கூடிய இந்த இளைஞர்கள், ஹிந்து இளைஞர்கள், ஹியூமன் செயின் வழியாக யார் வேணாலும் வரட்டும், நாங்க பார்த்துக் கொள்கிறோம், நீங்க உங்களுடைய நமாஸை முடியுங்கள். ஹிந்து முஸ்லிம் என்ற அந்த ஒற்றுமையை எந்த அளவில் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் பாருங்கள். Allahu liman hamidah. Allahu akbar. ஊடகம் சுதந்திரமாக இருக்க வேண்டும். ஊடகம் எங்கேயுமே முடக்கப்படக்கூடாது. கோதி மீடியாவுடைய நிலையை நீங்க பார்த்து வருகிறீர்கள். நாங்களும் சுதந்திரமாக, உண்மையாக உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறோம். எங்களை மிகப்பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதில் மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. அருகில் இருக்கக்கூடிய QR கோடை ஸ்கேன் செய்து உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். இது மட்டுமல்ல, நமாஸ் படித்து முடித்ததற்கு பின்பு ரோசா அஃப்தாரி, அதாவது விரதத்தை விடக்கூடிய அந்த தருணத்தில் 2 தரப்பில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், ஹிந்து முஸ்லிம், யார் ஹிந்து யார் முஸ்லிம் என்று கூட உங்களால் அடையாளம் கண்டுபிடிக்கும், அனைவருமே ஒன்றாக அமர்ந்து ஒரே வரிசையில் அமர்ந்து அந்த ரோசா அஃப்தாரை விட்டார்கள். அதையும் நீங்க பாருங்கள். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். இந்த விவகாரத்தை பற்றி அட்மினிஸ்ட்ரேஷனிடம் கேட்டபோது ரொம்பவே பழைய பில்டிங்காக இருக்கு, கதவு செவர் எல்லாமே இடிஞ்சு விழுங்கும்படி இருக்கு, அதனால இதை சரி பார்ப்பதற்காக, ரிப்பேர் ஒர்க்காக நாங்க அதை பூட்டியிருக்கிறோம், ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாது, அதனால் பிரிகாஷனரி
இந்த மசூதியை நாங்க பூட்டியிருக்கிறோம் என்று கூறிய போது அதற்கு மேல் எந்த விதமான விளக்கமும் அட்மினிஸ்ட்ரேஷனால் கொடுக்க முடியவில்லை. இந்து முஸ்லிம் மாணவர்கள் அனைவருமே சேர்ந்து போராட்டத்திலும் இறங்கியிருக்கிறார்கள். இந்த மசூதியை இந்த மாதத்திற்கு நீங்க திறந்து வை, அப்படி நீங்க பூட்டுறீங்கன்னா இஸ்லாமிய மாணவர்கள் எங்க நமாஸ் படிக்க வேண்டும் என்கிற அந்த இடத்தை ஒதுக்கி கொடுங்கள். நீங்க திடீர் என்று இது போன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய மசூதியில் பூட்டு போட முடியாது. எந்த விதமான விளக்கமும் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்பில் இருந்து வரவில்லை. பிகாஸ் பின்னாடியில இருந்து அழுத்தம். இந்த மசூதியில் லக்னோ யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க பிரச்சனையை உருவாக்குங்கள் என்று அந்த பிரச்சனையை மாணவர்களே தூக்கி வீசி விட்டார்கள். யாராலையுமே எதுவுமே செய்ய முடியவில்லை. போலீசார்களுக்கு முன்பே, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு முன்பே அங்க இருக்கக்கூடிய ஹிந்து முஸ்லிம் மாணவர்கள், முக்கியமாக ஹிந்து மாணவர்கள் அந்த வளாகத்தில் பூட்டப்பட்ட இந்த மசூதியில் அந்த வெல்டிங் வழியாக இந்த கேட்டை சீல் வைத்தார்களோ அதை எப்படி உடைத்து வீசினார்கள் அதையும் நீங்க பாருங்க. जो वेल्डिंग किया गया है लखनऊ विश्वविद्यालय की तरफ से मस्जिद के अंदर, उसको अब इन्होंने तोड़ना शुरू कर दिया। ये लखनऊ विश्वविद्यालय के तमाम छात्र हैं। अब जो है यहाँ पर ये लाल बारादरी में स्थित जो मस्जिद है उसको लखनऊ विश्वविद्यालय की तरफ से इसमें वेल्डिंग किया गया, लॉक किया गया। अब इसको जो है हटाया जा रहा है। ये लखनऊ यूनिवर्सिटी மாணவர்கள் ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள். யாரெல்லாம் இந்து முஸ்லிம் என்கிற வார்த்தையை வைத்து தனக்கு அரசியலை தேடிக்கொள்ள நினைக்கிறார்களோ இதற்கு மேல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் விழித்துக் கொண்டார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த நாட்டின் செக்குலரிசத்தை, இந்த நாட்டு ஒற்றுமையை மீண்டும் திருப்பி கொண்டு வருவார்கள் என்கிற அந்த நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு அழகான காட்சி என்று. இந்த வீடியோவை பகிருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டுமல்ல, இந்த ஒற்றுமைக்கான உங்களுடைய வார்த்தைகளை நான் எதிர்பார்க்கிறேன். கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அழகான வார்த்தையை தயவு செய்து எழுதுங்கள். இந்த வீடியோவை லட்சக்கணக்கான நபர்களிடம் எடுத்துச் செல்லக்கூடிய கடமையை உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.